ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தட்டை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு மாவு ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பச்சரிசி மாவு இருந்தால் போதும், இடியாப்ப மாவு இருந்தால் கூட போதுங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். தட்டை செய்கிறதுக்கு 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கடையில் விற்கிற மாவாக இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இதை நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு பொலன்னு எடுத்து கொட்டும்போது நல்லா உதிர்ந்து வரணும். அந்த பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் நுணுக்கின மிளகு, 2 டீஸ்பூன் மிளகா விழுது, ஊற வச்சு அரைச்ச மிளகா விழுது, தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப்பு பொட்டுக்கடலை பொடி அரைச்சி நல்லா சலிச்சு நைஸாக மாவு இருக்கணும். அந்த மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த நெய், அந்த மிளகா விழுது, உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்த உடனே ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம தட்டி எடுக்கிற பதத்துக்கு இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அதில் 2 பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். லேசாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ஒரு கிண்ணம் இருந்தால் அது மேலே இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். தட்டை சூப்பராக வந்துடும். நம்ம கை வலிக்க நம்ம தட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி மெல்லிசாக இந்த திக்னஸோட எல்லா மாவையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை ஒரு கவரில் கூட எடுத்து வச்சுக்கலாம், வாழை இலையில் கூட எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டி வச்ச தட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை இந்த நேரத்தில் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. தட்டை சரியாக வெந்து வராது, அதே சமயத்தில் கருத்தும் போயிடும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட தட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.